வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதுமை தளர்ச்சி. வயசானாலே இப்படித்தான் என்று சாதாரணமாக நினைக்கிறீர்களா? முதியவர்களை முடக்கும் முதுமை தளர்ச்சி என்ற மாபெரும் சவால். நண்பர்களே, முதியோர் பராமரிப்பு தொடரில் நாம் பார்க்க போவது நமது வீடுகளில் உள்ள முதியவர்கள் பலரையும் சத்தமில்லாமல் முடக்கி போடும் ஃப்ரியாலிட்டி முதுமை தளர்ச்சி என்ற மருத்துவ நிலையை பற்றித்தான். தாத்தாவுக்கு இப்போதெல்லாம் தள்ளாடுகிறது, பாட்டி ரொம்ப மெலிந்து போய்விட்டார்கள், எந்த வேலையும் செய்ய முடியாமல் எப்போதும் சோர்வாகவே இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் வெறுமனே வயதாகிவிட்டதால் வருபவை அல்ல. மருத்துவ உலகில் இதை ஃப்ரியாலிட்டி சிண்ட்ரம் என்று அழைக்கிறோம். ஃப்ரியாலிட்டி முதுமை தளர்ச்சி என்றால் என்ன? வயதாகும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் உறுப்புகளின் வலிமையும் குறைந்து சிறிய நோய்களோ அல்லது மன அழுத்தங்களோ வந்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உடல் மிகவும் பலவீனமடையும் நிலையே ஃப்ரியாலிட்டி எனப்படும். இது முதியவர்களின் எளிதில் கீழே விழுவதற்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. முதுமை தளர்ச்சியை காட்டும் 5 முக்கிய அறிகுறிகள் உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு இந்த அறிகுறிகளில் 3 அல்லது அதற்கு மேல் இருந்தால் அவர்கள் ஃப்ரியாலிட்டியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அர்த்தம். காரணமில்லாத எடை குறைவு. எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடத்தில் திடீரென உடல் எடை கணிசமாக குறைத்திருத்தல். 2வது, அதீத சோர்வு. எனக்கு எந்த வேலையும் செய்ய தைரியம் இல்லை என்று எதற்கெடுத்தாலும் அதீத களைப்பை வெளிப்படுத்துவது. 3வது, தசை பலவீனம். கைகளில் பிடிமானம் குறைந்து ஒரு சிறிய தண்ணீர் போத்தலை கூட திறக்க முடியாமல் கஷ்டப்படுவது. 4வது, மிக மெதுவாக நடப்பது. முன்பு போல இல்லாமல் ஒரு சிறிய தூரத்தை கடக்கவே அதிக நேரமும் சிரமமும் எடுப்பது. 5வது, உடல் உழைப்பு குறைதல். வீட்டை விட்டு வெளியே செல்வதையோ சிறிய வேலைகளை செய்வதையோ முற்றிலும் தவிர்த்து எப்போதும் படுக்கையிலேயே இருப்பது. ஒரு தாதியராக எனது ஆலோசனைகளை பார்ப்போம். ஃப்ரியாலிட்டி வந்துவிட்டால் அவ்வளவுதான் என்று விட்டுவிடக்கூடாது. சரியான பராமரிப்பின் மூலம் இந்த தளர்ச்சியை முறியடிக்க முடியும். புரதச்சத்து மிக்க உணவுகள். முதியவர்களுக்கு தசை இழப்பு ஏற்படுவதை தடுக்க அவர்களின் உணவில் முட்டை, மீன், பருப்பு வகைகள் மற்றும் பால் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். எளிய உடற்பயிற்சிகள். வயசான காலத்தில் என்ன உடற்பயிற்சி என்று நினைக்க வேண்டாம். கைகளை நீட்டி மடக்குவது, நாற்காலியில் இருந்து எழுந்து உட்காருவது மற்றும் வீட்டுக்குள்ளேயே நடப்பது போன்ற எளிய பயிற்சிகள் அவர்களின் தசை வலிமையை அதிகரிக்கும். 3வது, வீழ்ச்சியை தடுத்தல். தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதில் வழுக்கி விழுந்து விடுவார்கள். எனவே அவர்கள் நடக்கும் பாதைகளில் போதுமான வெளிச்சம் இருப்பதையும் பாத்ரூம்களில் பிடிமானங்கள் இருப்பதையும் உறுதி செய்யுங்கள். முதியவர்களின் முதுமை தளர்ச்சியை ஒரு நோயாக பார்க்காமல் அதை அன்பான கவனிப்பின் மூலமும் சரியான ஊட்டச்சத்தின் மூலமும் நாம் நிர்வகிக்கலாம். நன்றி, வணக்கம்.